இப்போ நீங்கள் எல்லாம் சக்ஸஸை பற்றி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இந்த ஜேர்னியில் இருக்க ஃபெயிலியர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு ஃபெயிலியர், அதை வந்து நிறைய பசங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் வெக்ஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சும்மா இருந்தாலே வருது நிறைய பசங்களுக்கு. இப்போ இருக்க டீனேஜ் வந்து ஜென்சிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க? பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க, மேடமும் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் இது இருக்கணும். ஃபெயில் ஆகிட்டோமா, இது ஃபெயில் ஆனதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நீ தான் காரணம், நீ தான் படிக்கல, நீ தான் எதுவும் பண்ணல, ரெடி ஆகிக்கோ, அடுத்த நாள் வந்து படி. அவ்வளோதாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரிசல்ட் வர அன்னைக்கு ஃபீல் இருக்கும், அடுத்த நாள் வந்து ஓகே ஃப்ரம் 0 ஸ்டார்ட் பண்ண. அந்த 12th ஃபெயிலில் ரீஸ்டார்ட் அந்த பாட்டு மாதிரி தான் வாழ்க்கை. ஓகே. ஸோ நீங்கள் நமக்கு இது ஃபீல்டில் பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டுமே ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும். ஏன்னா நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபெயிலியர் ஆகும்போது என் கூட ஃபெயிலியர் ஆனவங்களும் நிறையா பேர் கூட்டு போயிட்டாங்க. நம்ம அதில் ஒருக்கா சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு தான் பேச போகிறோம், ஃபெயிலியரை பற்றி பேச போகிறது. ஏன்னா நான் இவங்க எல்லாரும் மோட்டிவேஷன் கொடுத்துமே சக்ஸஸ் ஆனோன்னு சொன்னோம். அது வரைக்கும் என்னோட சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா ஓகே வேண்டாம், ஒருக்கா எழுதிப்பாரு, முடியலைன்னா வந்துரு அப்படின்னாங்க. இப்போ நான் அதில் கிளியர் பண்ணிட்டு வந்தனோ அதான் ஜெய்ஸ்ரீ டிஸ்டிங்ஷன் எடுத்து அடுத்த டைமில் கிளியர் பண்ணிட்டால, நீயும் எழுது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸே சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் சப்போர்ட்டாக இருக்கணும், அப்புறம் நம்ம ஸ்டாஃப் சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மைண்ட் செட் இருக்கணும். இவங்க 2 பேரும் சப்போர்ட்டாக இருந்தாவே நமக்கு எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஏன்னா இவங்க தான் நம்ம பலமே. பேரண்ட்ஸே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி இது கரெக்டுங்க. இவங்க மேடம் வந்து உடனே சரி வா படுறதுனால வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க. வீட்டில் அப்பா அம்மாவும் அதே மாதிரி தான். ரிசல்ட் ஃபெயிலா, ஓகே அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு, இது என்னன்னு பாரு அப்படின்னு. அடுத்த நாள் வந்து ஃபெயிலுங்கிற விஷயத்தையும் மறந்துடுவாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஓகே அடுத்த நாள் உனக்கு என்ன வேணும், கோர்ஸ் வாங்கணுமா வாங்க, அவங்க கிட்ட போய் படிக்கணுமா போய் படி, எக்ஸாம் எழுதணுமா எழுது அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் தான். அந்த ஃபெயிலியரை திரும்ப சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சு, அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ். ஒரு பழகிறலையோ ரியாக்ஷனோ எதுலையுமே சேஞ்ச் இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அதனால தான் எனக்கு ஃபெயிலியர் தெரியவே இல்லை. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், இப்போ இந்த கோர்ஸ்க்கு பேரண்ட்ஸும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மென்டலி அவங்களும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ படிக்கலீங்க, ஒரு அட்டெம்ப்ட் வச்சுட்டான் விட்டுறலாமுங்க, அப்போ காலேஜ் படிக்கட்டுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கரஸில் படிக்கட்டும் அப்படிங்கும்போது அப்போ நான் சொல்லுவாங்க, நம்மளே அப்படி சொல்லலாமா நம்ம குழந்தைகளை. இப்போ என்னென்னா எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, சில பசங்களும் அவ்வளோ ஆசை வரும், மேம் என்னால் முடியுமா. அது இப்போ என்னென்னா முடியும் முடியாதது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. உள்ளே ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க, 100% பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணி வீட்டில் என்னடா நீ பாஸ் ஆகலையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி சாப்பாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எல்லாமே போயிடும். ஐயோ என்னடா இது, மென்டலி அவங்க அப்செட் ஆயிடுவாங்க, எல்லாம் ஹெல்த் டவுன் ஆயிரும். பட் என்னென்னா எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் சக்ஸஸ் பண்ண சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பின்னாடி பேக் போனாக இருந்திருக்காங்க நிறையா. அவங்க ஒரு டைம் நான் கால் பண்ணி சொல்லுவாங்க, மேம் எப்படியாவது பாஸ் பண்ணுவீங்க மேம், எப்படியாவது பாஸ் பண்ணுவீங்க மேம் அப்படின்னு. பண்ணிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் ஒரு 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 2% சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் நம்ம எல்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிச்சிருவாங்க. அது வந்து கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த செல்ஃப் டவுட் வரவே வராதுங்க. அது எப்போ வரும்னா நம்ம அப்பா அம்மா, நம்ம டீச்சர்ஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தேகப்படும். ஓ இவங்களே சொல்றாங்க, ஒருவேளை நம்மளால முடியாதோ, அவங்களோட வேர்ட்ஸ் தான் நம்மளை நல்லாவே தாக்கும். இப்போ அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ மட்டும்தான் ஆப்ஷனா, வேறு என்ன படிக்கலாம் அவங்க? இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், எதுனாலும் படிக்கலாங்க. சிஎம்ஏலாம் நல்ல கோர்ஸு, சிஎஸ் நல்லா இருக்கும். நீங்கள் என்னென்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சிஏ வந்து பண்ண முடியல, அது ரொம்ப டஃப்னு நினைக்கிறவங்க, இப்போ என்னென்னா சிஏ முடிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ணலாம், சிஎம்ஏனா காஸ்ட் ஆடிட்டிங் பண்ணலாம், கம்பெனி செக்ரட்டரியில் செக்ரட்டரி ஆடிட்லாம் பண்ணலாம். பட் என்ன எல்லாமே நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து சிஏ படிக்கல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிஎம்ஏ ஆல்சோ. இப்போ பேசிக்காக எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு தியரி நல்லா வரும், அப்போ நான் என்ன படிக்கலாம், எனக்கு நல்லா அக்கௌண்ட்ஸ் வரும், அப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு தானே. தியரி நல்லா வரும்னா யூ கேன் கோ ஃபார் சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரி வரலாங்க, நல்ல கோர்ஸு நல்லா இருக்குது. சிஎம்ஏ பண்ணலாம். சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா 50-50 இருக்குங்க, சம்ஸ் இருக்கும் தியரியும் இருக்கும். சிஎம்ஏ வந்து நல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிஏ மாதிரியே தான் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து தனியாக எம்ப்ளாய்மெண்ட் போகலாம், இல்லைனா தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் போகலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம இந்த கோர்சஸில் சிஏ
சிஎம்ஏ சிஎஸ்சி என்ன எடுத்தாலும் ஜாப் வந்து சர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம், சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலும் யார் சிஏ முடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் தான் பண்ணுவாங்க. நான் சிஏ முடிச்சிட்டேன், இன்னும் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரும் பிளேஸ்மெண்ட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற பசங்க இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இவங்களை சிஏ ஜாயின் பண்ணணும், சிஎம்ஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் மேம் பண்ணணும்? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு இப்போ அட்மிஷன் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோங்க. யூஸ்வலாக எப்போவுமே என்னன்னா டிசம்பரில் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு 60 அட்மிஷன்ஸ் தான், லிமிட்டட் சீட்ஸ் தான். ஒரு பேட்சுக்கு 60, அதுக்கு மேலே இல்லைங்க. அதுவும் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்து தான் அட்மிஷன் கொடுப்போம். அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2-3 டேஸ் ஆச்சு. எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக இன்ஸ்டியூட் வாங்க, விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விசிட் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஆன்லைன் அட்மிஷன் வந்து மேக்ஸிமம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குமா? இல்லை அதாவது நாங்கள் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போங்கிறத தாண்டி இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 60ல் வர்றவங்கள நம்ம எடுத்துக்கலாம். பட் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷனோட வர்ற பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக கூட்டுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்கலாம். இங்கே அதிகமாக ஃபெயிலியரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆனதாக உண்டு. நீங்கள் படிக்கிறப்ப சிஏ இதெல்லாம் இருந்து இல்லை, சிஏ இருந்துச்சுங்க, சி இருந்திருந்தா நீங்க சிலேயே வந்து படுத்திருக்கலாம். எங்களோட நான் வந்திருக்க மாட்டேன். நான் இதுதான் கேட்டேன். பிகாம் பிகாம்னு மாத்திட்டாங்க. இல்லைங்க, புரியலையா? சி இருந்திருக்காதுங்கிறாங்க. ஈஸ்வர் அகாடமி இருந்திருக்காது. எங்க கடல் அந்த கடல் அறிவு கடல். உங்க கைண்ட் ஆஃப் ஒரு ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சுல. இல்லங்க, இது நான் ஏத்துக்க மாட்டேன். எங்களெல்லாம் எங்க செட் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அலுமினி மீட் நடத்தணும். அதுதான் எங்களுக்கு கண்டிப்பா செம்ம ட்ரீட் வச்சிடலாம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க பிஸி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம பசங்க டக்குன்னு அப்படி வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிஸி, எல்லாம் இன்னைக்கு எல்லாமே ஒர்க்கை விட்டுட்டு வந்திருக்காங்க, ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க, செம்ம கெத்தா பண்ணலாம். ஒரு 96 யூனியன் மாதிரியே இருக்கு எங்களுக்கு. 2017 யூனியன் 2K யூனியன் இது. ஆக்சுவலி எங்களுக்கு 31 மார்ச் வந்து பிசினஸ் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் எங்களுக்கு கிளாஸ் சிபிடி 6 months கோர்ஸ். மேடம் வந்து கிராஷ் கோர்ஸ் 3 monthsல உங்களை எல்லாம் பாஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி எங்களெல்லாம் குவாலிஃபை பண்ண வச்சாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு 12th முடிஞ்சதுக்குள்ள போட்டாங்கன்னு. எங்களுக்கு 12th ஆனுவல் லீவ் 2 நாளுங்க. ஒன்னு வந்து அதுக்கு அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்னொன்னு ரிசல்ட் டே. இப்பயும் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆபீஸ்ல. இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம், ஆனால் இவங்க படிப்பு விஷயங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா அப்ப கங்கா வெளிய வந்தாங்க. சார் செம ஜாலியா இருப்பாரு, எல்லாரும் ஃபேன் சார் தான். நான் தான் டெரர். அது என்ன மேடம் தானே பாத்துக்கலாம், விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து ஜாலியா பேசுறாங்கன்னு நீங்க அது வந்து அங்க எக்ஸ்பெக்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்ல, அப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா அம்மா பாசமா இருக்கணும். அது மாதிரி வேற வழி. சார் ஒரு சம் போடுவாரு, ஒரு காமெடி போடுவாரு, இன்னொரு சம் போடுவாரு, 2 காமெடி போடுவாரு. சார் பிரேக்கே விட மாட்டாருங்க, கிளாஸுக்கு பிரேக்கே இருக்காது. சார் கிளாஸ்க்கு பிரேக்கே வேண்டியது இல்லைங்க. சாரே அடிக்கடி பிரேக், ஒரு நல்ல சிரிப்பு போடுறாரு. அப்பா சம் முடிஞ்சே டென்ஷனா இருக்கேன், சார் ஒரு காமெடி சிரிப்பா ரிலாக்ஸ் ஆயிடும். பயங்கர டெடிகேஷனா இருப்பாரு. 1 மணி வரைக்கும் எங்களுக்காக உட்காந்து சம்சரா ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த நாள் வந்து கிளாஸஸ்ல எடுத்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சிஏ, அடுத்த சிஎம்ஏ. அவர் நிறைய ஒர்க் பண்ணுவார். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி இருக்க மாட்டார். கிராஷ் கோர்ஸுக்கு அப்பவே கொஸ்டின் பேப்பர் எடுப்பார். காலையில் கிளாஸ் எடுப்பார், மத்தியானம் கிளாஸ் எடுப்பார், சாயங்காலம் கிளாஸ் எடுப்பார், சண்டே கிளாஸ் எடுப்பார். ஹாப்பியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். என்ன படம் வந்தாலும் அதையும் கூட்டிட்டு போய் பசங்க கூட பார்த்துருப்பாரு. ஆனால் ஒர்க் ஹார்ட்ஸ்ன்னு சொன்னால் அந்த வார்த்தை பத்தாது. அந்த மாதிரி சார் அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் போய் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம் இந்த டைம்ல. அது இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு அப்படின்னு கஷ்டமாவே நாங்கள் அந்த டைம்ல இப்போ சிஏ படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, நல்லா போச்சு. இப்போ அந்த செட் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வேற. படிப்பு ஒரு சைடு போயிட்டு இருக்கோம், இதுவும் கரெக்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபீலும் வராது, காலேஜ் ஃபீலும் வராது. அது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியே தான் இருக்கும். எங்களுக்கு மெயினாக என்னன்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ நிறைய பக்கம் ஸ்டடி ஹால் அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. அப்போ எப்படின்னா எல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு அடிச்சிடுவாங்க, வீட்டில் உட்காந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கணும், அகாடமி போயிடலாம். எல்லாரும் ஓப்பனில் இருக்கும். நம்ம அகாடமி ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபுல்லே அகாடமியில தான் இருப்போம். போய் அங்கே படிக்கவும் செய்வோம், நடுவில் பிரேக் பண்ணால் வெளியே போவோம், ஸ்நாக்ஸ் என்ன வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், உட்காந்து லூடோ விளையாடுனா லூடோ விளையாடுவோம், எல்லாமே பண்ணுவோம், படிச்சிருவோம். கடைசியில் சரிப்பா நாங்கள் கிளம்புறேன், இந்த சட்டை சாத்திட்டு சாதி ஆமா நாங்க கிளம்புறோம், பாத்துக்கோங்க இந்த அகாடமி எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்க. அது நம்ம அகாடமி எப்போ போனாலும் ஓப்பன்ல இருக்கும். இந்த கிளாஸ் நேரம் தான் போகணும் அப்படி கிடையாது, அங்கேயே தான் படிப்போம். அப்போ மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எங்க கிட்ட டவுட்ஸ் கேட்க தாண்டி படிக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி படிச்சவங்க அவங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் இவங்க சொல்ற மாதிரி அந்த செட்
செட் அமைஞ்சிட்டாவே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த தான் மெயின். எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் அங்கே இருந்துச்சு. அகாடமி போனால் எல்லாம் இருக்கும். நம்ம அகாடமி யார் என்ன கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு படிக்கிறது எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இவங்க இந்த அளவுக்கு வர முடியுது. அப்போ ஏன் பசங்க வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களா ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நான் மேம் இப்படி ஆயிடுச்சு, வெளியிருந்து நம்மகிட்ட படிக்காதவங்க அதெல்லாம் கால் பண்ணி கேட்பாங்க, மேம் இதெல்லாம் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க மேம், படிக்கவே முடியல அப்படி. அப்புறம் சொல்ல ஜாலியாக இருங்கப்பா, நீங்கள் ஒரு அதை ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு. இன்னும் ஜாலியாக தான் படித்தாங்க, ஆனால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா சாமானியமாக வரவே முடியாது, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அதனால் இவங்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் அவ்வளோலாம் நீங்கள் எல்லாம் பில்டப்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நம்ம பசங்க எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இன்னும் ஒன் டே கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஆமாம். சொல்ல போனால் இந்த சிஏங்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இல்லை, எங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். படமும் பாட்டும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும், காமெடியும் இருக்கும், எல்லாம் கலந்துதான் இருக்கும். நம்ம ஜேர்னியை எங்க ஈஸ்வரன் ஜேர்னி வந்து ஒரு படமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நிஜமா ஒரு வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணா பிகைன் வுட்ஸ்லயே ரிலீஸ் பண்ணீங்கன்னா உள்ள வரும்போது இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது அப்பப்பா முடியாது முடியாது முடியாது, எனக்கே ஒரு டைம் ஒருவர் முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. வெறி பிடிச்ச மாதிரி பண்ணோம். எப்படியாவது இந்த ஒரு சிபிடி பாஸ் பண்ணவே வைக்க முடியாது. நாங்கள் அவ்வளோ பேர்த்த பாஸ் பண்ணி ரிசல்ட்டுக்கு வச்சோம். இன்ட்ரு பாருங்க, நம்ம முன்னாடி இவங்கெல்லாம் எனக்கு என்ன அசட்டுன்னு கேட்டால் இவங்கெல்லாம் தான் அசட்டு. டு பி ஃப்ராங்க், சத்தியமாக இவங்கெல்லாம் தான் அசெட். என்ன கடைசியில் நாம் கொண்டு போக போகிறோம் இல்லைங்களா? இவங்களை உருவாக்குறது இதெல்லாம் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த நம்ம கிஃப்டாக தான். உண்மையாக அது வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க உங்களை தான் அசட்டுன்னு சொல்லி. ஸோ வீடியோலேயே நடுவில் அங்கங்கே டிப் கொடுத்தீங்க. பட் ஜென்ரலாக இப்போ சிஏ அஸ்பைரிங்காக இருக்காங்க, ஆர் எனி அதர் கோர்ஸ், எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிப் மாதிரி உங்கள் சைட்லேருந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, டு பி ஃப்ராங்க், எல்லாம் நீங்கள் எந்த கோர்ஸ் ஆனாலும் சரி, சிஏன்னு இல்லைங்க, நீங்கள் ஐஏஎஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன கோர்ஸ் அவங்க பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபெய்த், அவங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும், எதையாவது. அதுக்கு நம்ம கையில் இருக்கிற வெப்பன் என்னங்க? ஒரு எஜுகேஷன். அதில் வந்து இருக்கிற நம்ம ஹை லெவலில் சூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பிகாம் படிச்சுட்டு போகலாம், ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இல்லாமல், நம்ம இது மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். மற்ற விஷயங்கள், சோஷியல் மீடியாவை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வச்சுக்கணும். என்ன தேவையோ அது மாதிரி. இப்போ நான்லாம் மொபைலெல்லாம் வாங்கி வைக்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்போ எல்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி வைக்கிறது இதெல்லாம். இப்போ என்னன்னா உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இப்போ ஜெய்ஸ்ரீ சொன்ன மாதிரி தான், அவங்க அப்பா பண்ண ஸ்ட்ராட்டஜியே தான் வச்சாச்சு. நீ வந்து உன் லைஃப் உன் கையில், இன்னும் வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணனா யூ ஆர் கோயிங் டு சஃபர். அப்புறம் வந்து அதை வந்து நம்ம டீச் பண்ணணும். இன்னொன்று ஹெல்த் கான்ஷியஸ், அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். மெயினாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மாதிரி நீட் ஆகட்டும், நீங்கள் அந்த எம்பிபிஎஸ் ஆகட்டும், நம்ம என்ன கோர்சஸ் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. நான் மெயினாக அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஒன்ஸ். அதை நம்ம வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், நான் இதுக்காக எதுவுமே சாக்ரிஃபைஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். ஹாப்பியாக படிங்க. ஹைலி ரெமுனரேட்டிவ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு காம்படிஷன் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான கோர்ஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சிஏ உருவாகிறது, எவ்வளோ இது, அப்போ அதோட வேல்யூஸ் கம்மியாயிடும். ஆனால் ஐசிஐ பக்காவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சிலபஸ். அதனால் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணுமே தவிர ஹாப்பியாக. இப்போ என்னென்னா, நாங்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது நம்மளுக்கு பர்சனல் லைஃப் ஆகட்டும், இதுன்னு மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து சிரமம் தான். பட் இது பேஷனாக எடுத்ததுனால எனக்கு சிரமமாகவே தெரியல, எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால அதே மாதிரி பசங்க எடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் வேண்டாம். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்னென்னா, பேரண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஹாப்பியாக ஜாலியாக ரிலாக்ஸாக படிக்கணும். அதில் என்னென்னா, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். சுற்றியும் முடியாது 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 முடியாதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு ஆன்சர். கிரேட். ஆக்சுவலி சிஏங்கிறது இந்த 5 years தவங்கிறது இல்லை. மார்னிங் 7 to night 8, இந்த 7 to 8 நம்ம செய்ய வேண்டியது, அதாவது ஃபுட்டு அந்த பிரேக் தவிர்த்து கரெக்டாக அந்த 7 to 8 பண்ணாலே போதும். நான் இப்படி போகாமல், இப்போ படத்துக்கு போகாமல் இருந்தேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம இருந்தேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகாமல், அதெல்லாம் இல்லை. ஃபேமிலி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பிடிச்ச படம் 4 தான் வரும், ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒரு 7 தான் வரும், லீவ் ஒரு 8 தான் வரும், மொத்தம் பார்த்தா 15 நாள் தான். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த 7 to 8 ஜாப் கரெக்டாக பண்ணாலே, காலையில் 7 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ரீல் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்போ ரீலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம நைட் ஒரு 10 மணிக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அந்த 4 yearsக்கு மேல. அதுக்கப்புறம் மேடம் கெஸ்ட் லெக்சர் அந்த இதையே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி சி பொள்ளாச்சி, சி கோயம்புத்தூர், சி பெங்களூர், இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ உருவாக்கலாம்.
முடியாதுன்னாங்க. எல்லாம் முடியாது, எல்லாம் முடிச்சாச்சு, இது விட என்னங்க வேணும், நம்ம பசங்க வந்துட்டாங்க, இனி போய் நான் யாரெல்லாம் காமிக்க வேண்டாம். 22 இயர்ஸில் நம்ம வந்து நான் டிசைட் பண்ணோம் எதையாவது பண்ணணும். அப்புறம் சென்னை போகிறாங்க, கோயம்புத்தூர், சரி டெல்லி போய் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்காங்க. எல்லாமே மெயினாக வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாஸ் பண்ணி வந்துட்டாங்க. எனக்கு போறதுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா டிடி தான் அனுப்பணும். எனக்கு நான் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் எங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நீங்க படிக்க மட்டும் செய்யுங்க, எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணது கூட மேடமே பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் ஒரு பிரச்சனை இருக்காது. A to Z கொடுத்தாங்க, நம்ம புள்ளி வச்சா போதும். உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுனால சிஏ வந்து படிக்கலாம்னு இல்லை, நான் இன்னும் நிறைய சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலான்ற மாதிரி, இன்டர்வியூ எடுக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப தேங்க்யூ, எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. ரொம்ப அப்படியே படிப்ஸ் அப்படியெல்லாம் பேசாமல் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. ஸோ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இதுலேயே ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.